இந்த கொஸ்டின்ல ஆப்ஜெக்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுது. இதோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்ப்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுப்போம். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே. இப்போ மாஸ் எம் இருக்குன்னா இந்த கேஸில் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இதை வந்து ரூட் ஆஃப் கே பை எம்னு எழுதுவோம், ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது 2πf ஆர் 2π/t which is equal to root of k by m. இப்போ டைம் பீரியட் எப்படி எழுதுவோம்? t equal to 2π root of m by k. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிப்போம். இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை அப்படியே ஆட் பண்ணுவோம் ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு. இதே சீரீஸில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கில் எடுத்து ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் பேரலில் இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2kன்னு வரும். அடுத்து இந்த 2kவும் 1kவும் சீரீஸில் இருக்குது. ஓ இதோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 1/k plus 1/2k. So which is equal to 2k3. இப்போ 2k/3. 2k/3. ஸோ இப்போ மொத்தமாக இங்கே இருக்கிற இந்த 3 ஸ்ப்ரிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்ப்ரிங் வரையலாம். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2k/3 இருக்கும். அடுத்து இந்த 2k/3யும் இந்த கேயும் பேரலில் இருக்கும். இப்போது டோட்டலாக கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5k/3. ஸோ இது ஓவரால் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போது டைம் பீரியடுக்கு வருவோம். t equal to 2π root of m/k. ஸோ இங்கே இந்த கேக்கு பதிலாக நம்ம 5k/3ன்னு எழுத போகிறோம். ஸோ 2π root of m/5k/3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா 3m 5k. இங்கே கொஸ்டினில் வந்து பை ஆல்ஃபா m/5kன்னு இருக்கு. நமக்கு இங்கே 2πன்னு இருக்கு. ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து ஓகே மேபி ரெண்டை ஈக்குவேட் பண்ணுவோம். t equal to pi root of alpha m/5k which is equal to 2π root of 3m/5k. ஸோ பை கேன்சல் ஆகிடும், ரெண்டு ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா m/5k which is equal to 4 into 3m/5k. So mk cancel ஆகிடும், 5 cancel ஆகிடும். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 12ன்னு வரும். 3 into 4 12. ஸோ இந்த கொஸ்டினில் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் 12.